ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பண்ண ஒரு காரியத்தினால சுடருக்கு ரொம்பவே கோவம் வந்து விஜய் தான் புருஷன் கூட பார்க்காம கன்னத்திலே ஓங்கி பலார்னு அறைய விட்டுறான் நம்ம சுடர் விஜய. இதனால வந்து மிகப்பெரிய பூகம்பமே அந்த வீட்டில் வெடிக்குது. என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மல்லி வந்து விஜயோட ரொமான்ஸை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து அந்த நேரத்தில் குல்ஃபி வந்து வெளியே போகுது. விஜயும் கரெக்டாக கதவை திறந்து வந்ததுமே சுடரை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே எங்க குல்ஃபி போகுதுங்க, வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, ஆமாம்ல மல்லி, உனக்கு குல்ஃபினா தான் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜய் வந்து சுடர் இருக்கிறதே மறந்துட்டார். ஏன்னா வந்து மல்லி மேலே அவ்வளோ ஒரு லவ்வு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மல்லியும் விஜயும் கை கோத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்த சுடருக்கு அப்படியே பகை பற்றி எரியுது. மூக்கு காதெல்லாம் வெறும் புகையா போகுது கோவத்தில். நம்ம வெண்பா பாப்பா வந்து சரி நம்ம போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தூங்கிடுறாங்க. ஆனால் சுடருக்கு சுத்தமாக தூக்கமே வரல. என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு ஒன்றுமே புரியாமல் இவங்க 2 பேரும் பண்ணுற ரொமான்ஸை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சுடர் வந்து ரேணுகா கேரக்டராகவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து பணம் முக்கியம் அப்படின்றதுக்காக அந்த கேரக்டராகவே மாறணும் அப்படின்றதுக்காகவே விஜய் வந்து தன்னோட முன்னாள் ஹஸ்பண்ட் அப்படின்ற தாட்லேயே வந்து இருக்கவுமே இங்கே மல்லியும் விஜயும் வந்து குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கவே வந்து சுடரால் ஏற்றுக்கவே முடியல. நான் ஒருத்தி இருக்கேன், நீ சாப்பிட்றியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை அந்த விஜய். மல்லி அவ்வளோ வந்து மயக்கி வச்சிருக்காளா விஜய? சரி சீக்கிரமாக இதை எல்லாத்தையும் சரி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட ரொமான்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து போயிட்டே இருக்குது. என்னன்னா குல்ஃபி சாப்பிடும்போது மல்லிக்கு இந்த இடத்துல கரெக்டாக வந்து குல்ஃபி ஒட்டிகிட்டு இருக்குது. உடனே விஜய் வந்து ரொமான்டிக் லுக்கோட, மல்லி உன் கன்னத்தில் வந்துட்டு குல்ஃபி ஒட்டிகிட்டு இருக்கு, அதை நான் என் வாயாலே எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட சுடருக்கு படபடன்னு இருக்குது, என்னென்னமோ பண்ணுது. என்னடா இது இவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருக்காங்களே இவங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கவுமே சுடர் தான் ரேணுகா கேரக்டரே வாழ ஆரம்பிச்சிட்டாங்களே. நான் ஒருத்தி இருக்கேன், இப்போ நான் தானே பொண்டாட்டி, இத்தனைக்கு என் காலத்தில் தான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தாலி கட்ட போகிறான், ஆனால் இங்கே உட்காந்து இவ கூட கூத்தடிச்சிட்டு இருக்கானே, இப்படியே விட்டு வச்சா சரி வரான்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு மல்லிக்கிட்ட முத்தம் கொடுக்க போகும்போது இந்த சுடர் வந்து பார்த்துட்டு விஜய் அப்படின்ற மாதிரி கத்தி விஜய் கன்னத்தில் ஒரு அறை விட்டாங்க பாருங்க. வேற லெவல் அடிங்க, சும்மா பலார்னு கேட்டுடுச்சு. உடனே மல்லிக்கு கோவம் வந்துடுச்சு. ஏ ரேணுகா என்ன பண்ண, ஃபஸ்ட்டு சுடர்னு வந்துடுச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் விஜய் நீ அடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டி அடிப்பண்டி அப்படின்ற மாதிரி கேட்க, விஜய் வந்து மல்லி நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு என்ன ரேணுகா அடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தானே உங்க பொண்டாட்டி, இப்போ என் காலத்துல தானே தாலி கட்ட போறீங்க, ஆனா இங்க மல்லி கூட உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. குல்ஃபி தானே சாப்பிட்டேன், அதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நானும் ஒரு பொண்டாட்டி தானே, என்னையும் நீங்கள் சட்டப்படி வந்து குல்ஃபி வேணுமான்னு கேட்டிருக்கணும் தானே, ஏன் கேட்கல? அப்போ நீங்களுமே என்னை வந்துட்டு இவ்வளோ மாதிரி தான் நடத்துகிறீங்க, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் எதுக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா விஜய் ஒரு கோவத்தில் சுடராக போய் அடிச்சிட்டா, ஆனால் வந்து ரேணுகா கேரக்டராக மாறிட்டா மறுபடியும். இப்படி அண்ணியனும் அம்பியும் மாறி மாறி இருப்பாங்களா, அந்த மாதிரி மாறி மாறி இருக்கவுமே உடனே வந்து நீங்களே என்னை இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டீங்க, நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும், நான் வந்து இங்கேருந்தே போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி லபான்னு இவன் வந்து பேசிகிட்டு இருக்கோமே, நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏய் நடிக்காத, என் விஜயை அடிச்சல்ல ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியும் வந்துட்டு பயங்கரமாக வந்து சத்த போடுறாங்க. விஜய்க்கு கண்ணமே வீங்கிடுச்சு, அந்த 5 விரலுமே பதிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு விஜய்க்கு சுத்தமாக புரியல. என்ன ரேணுகா நீ இப்படிலாம் நடந்துட்டுருக்கு, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக இப்படிலாமா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க, எது விஜய் சின்ன விஷயம், உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் இது சின்ன விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் அதோட வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்படி நடந்துக்கிறதுனால நான் உங்களுக்கு பொண்டாட்டியானே எனக்கு சந்தேகமாக இருக்குது விஜய், இதுக்கு மேலே இந்த வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி அகைன் ட்ராமா வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா சுடர். உடனே வந்து மல்லிக்கு இவளை என்ன தான் பண்ணுறதுனே தெரிலையே, நாளுக்கு நாள் இவளோட அட்டூழியம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக போயிட்டுருக்கு, என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் தவிச்சிட்ருக்கா நம்ம மல்லி. அப்போ தான் வந்துட்டு
விஜய் நான் மன்னிச்சிருங்க விஜய், நான் ரொம்ப வந்து தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டேன், இதுக்கு மேலெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் விஜய், நான் மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்ற மாதிரி கேட்கவுமே விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறனே தெரில. இப்போ தான் நம்ம என்னதான் இருந்தாலும் கேட்டிருக்கணும் ரேணுகாவும் அந்த இடத்துல தானே இருந்தா, கேட்டிருந்துருக்கணும், என் மேலே தான் தப்பு, நான் மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மல்லி இருந்துக்கிட்டு, என்ன விஜய் மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க அவகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் மல்லி என் மேலே தப்பு இருக்குதா, நான் வந்து 2 பேரும் ஈக்குவலாக தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டதுமே ரொம்ப வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம மல்லி. அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னே சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா இது, இவர் வந்து இப்படி சொல்கிறாரே, அப்போ கல்யாணம் ஆனாலும் நமக்கான உரிமையை வந்து கொடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டே இருக்காங்க மல்லி. அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இதனாலவே வந்து அந்த மல்லி ரொம்ப வந்து கன்ஃபியூஸ்ட் ஆயிடுறாங்க. குழம்பி போயிருக்க நம்ம மல்லியை வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம விஜய்கிட்ட க்ளோஸாக இருக்கக்கூடாது, போகக்கூடாது, இந்த அளவுக்கு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு ஐஸ் கூட சாப்பிட விடலல்ல அவள் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்லி பாவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன முடிவு, யோசிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல மல்லிக்கு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க. இப்படியே போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாமே நம்ம கையை மீறி போயிடும், இதை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க நம்ம மல்லி. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் வந்து இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் அடிக்கிற அளவுக்கு விட்டுருக்கக்கூடாது. இதுவே வந்து பெரிய ப்ளஸ்ஸாக போயிடுது சுடருக்கு. ஆனால் மல்லிக்கு வந்து இது மிகப்பெரிய மைனஸ். தான் லவ் பண்ணுற புருஷனை கண்ணு முன்னாடி இன்னொருத்தி அடிக்கிற, ஆனால் எதுவுமே பண்ண முடியாத பாவியாக ஆயிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் மல்லி இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. மல்லி இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். மல்லியும் விஜயும் இதுக்கு மேலே வந்துட்டு லவ் பண்ண கூட அவங்களுக்கு டைம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.